லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் திடீரென விலகியிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? இதன் பின்னணி என்ன? அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஜோ பைடனின் இந்த முடிவு எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும்? குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி ஆகியவற்றில் யார் அதிபராக இருந்தால் இந்தியாவுக்கு அதிக நன்மை என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக அமெரிக்காவின் நியூ ஜெர்சியிலிருந்து பேராசிரியர் பெர்னாடி சாமியும், டெல்லியிலிருந்து நமது மூத்த செய்தியாளர் கணபதியும் இணைந்துள்ளனர். முதலாவதாக பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், இந்த அதிபர் தேர்தலில் இருந்து திடீர்னு ஜோ பைடன் விலகுனது அந்நாட்டு தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம்? அது மட்டும் இல்லாம இவரோட விலகல் யாருக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஜோ பைடன் விலகி இருப்பது ரொம்ப ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இதுவரைக்கும் அமெரிக்க தேர்தலில் இந்த மாதிரி ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு வேட்பாளர் விலகுவது என்பது, அதுவும் அதிபராக இருந்து கொண்டு வேட்பாளராக அடுத்த டேர்முக்கு, 2வது டேர்முக்கு போட்டியிடும் போது விலகுவது என்பது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க. இது நடந்தது கிடையாது. அந்த விதத்தில் ஜோ பைடனுடைய இந்த அறிவிப்பு ஒரு பெரிய அரசியல் அலையை, பூகம்பத்தை அமெரிக்காவில் இன்னைக்கு எழுப்பியிருக்கின்றது. ஏன்னால் அவர் விலகும்போது சொல்லியிருக்கிறார், துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்க அரசியலை நம்ம பார்க்கும்பொழுது, அரசியல் சாசனத்தை பார்க்கும் பொழுது, அரசியல் அமைப்பை பார்க்கும் பொழுது, இந்த பார்ட்டி கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய அடுத்த மாதம் சிகாகோவில் நடக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி கன்வென்ஷன் தான் அந்த யார் கேண்டிடேட்டுன்றதை டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ண கேண்டிடேட் தான் அவங்களுக்கு யார் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இவர் கமலா ஹாரிஸை அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் அந்த பார்ட்டிக்குள்ளேயே இன்னைக்கு ஜனநாயக கட்சியில் அவங்க இன்னும் சில பேர் போட்டியிட விரும்புவர்கள் போட்டியிடலாம் என்று இருக்கிறவர்கள் கூட இப்போது போட்டியிடலாம். ஏன்னா அதற்கான இடைவெளி, அதற்கான கால அவகாசம் இப்போது இருக்கின்றது. ஆகவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில செனேட்டர்ஸ் கூட நினைக்கலாம் அவங்க இந்த போட்டியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இறுதியில் கன்வென்ஷனில் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இப்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸா அல்லது வேறு யாருமா என்பது அப்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் யாரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாகி இருக்கின்றன. அந்த விதத்தில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, கமலா ஹாரிஸை உறுதியாக நம்ம ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு இடையில் இப்போ இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்கின்ற இந்த காலத்தில் வேற யாரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக அவர் பதவியேற்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியுடைய கன்வென்ஷனில் ட்ரம்ப்புக்கு மிக அதிகமான ஒரு சப்போர்ட் இருந்ததை இன்னைக்கு பார்க்க முடிந்தது. சிறப்பாக அந்த அவர் மேலே அந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்போர்ட் பேஸ் அப்படின்றது மிக அதிகமாக ஆகியிருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது. அந்த விதத்தில் ஜோ பைடன் 81 வயசு, இவர் 78 வயசு ட்ரம்ப்புக்கு. அவர் பதவி, 2 விஷயம் இதில் குறிப்பிட வேண்டும். நாம் ஒன்று அவர் இந்த போட்டியிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர நான் ராஜினாமா பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. ஏன்னால் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னால் அது வேறு ஒரு அப்போ வைஸ் பிரசிடென்ட் இப்போ கமலா ஹாரிஸ் உடனடியாக அவங்க அதிபராக ஆவாங்க. ஜனவரி இந்த அடுத்த தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை அவங்க அதை அதிபராக இருப்பார்கள். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த தேர்தலிலுடைய நான் வேட்பாளரிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கேண்டிடேட்டாக நான் கிடையாது, நான் அதிலேருந்து விலகுகிறேன். இன்னும் இருக்கக்கூடிய 6 மாதத்தை நான் நிறைவு செய்து என்னுடைய அதிபர் பதவியை எனக்கு மக்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு மேண்டேட்டை நான் முடிச்சுட்டு தான் நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் இன்னும் வரும் நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக நமக்கு இருக்கும். அதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும்.
அதிபர் தேர்தலில் வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் விலகி இருக்காரு. அது இந்த தேர்தல் களத்தில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும், அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, அமெரிக்காவில் 2 முக்கிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சிகளில் எந்த கட்சியை சேர்ந்தவர் அதிபராக இருந்தால் இந்தியாவுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் குறித்து நான் வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் பேசினேன். அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்ச்சியாக வலுவடைந்து வருகிறது. 2 நாடுகளுக்குமே ஒரு புறம் சீனாவின் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், போட்டிகள் இருந்து வருகின்றன. அதே போல இந்த வருடத்திலே உலகத்திலே தேர்தல்கள் வருடம் என குறிப்பிடும் அளவு பல்வேறு நாடுகளிலே தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. பிரிட்டனிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நமது அண்டை நாடான பாகிஸ்தானிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போலவே பல்வேறு நாடுகளிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வேறு சில நாடுகளிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலும் தேர்தல் நடந்து மீண்டும் நரேந்திர மோடியே பிரதமராகி இருக்கிறார். இப்போதுள்ள சூழல்படி கருத்து கணிப்புகளிலே ட்ரம்ப் முன்னிலையில் இருக்கிறார். ஒருவேளை ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபரானால் இந்தியா அமெரிக்கா உறவிலே ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? அப்படி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தொடர்ந்து நட்புறவு இருக்கிறது. ட்ரம்ப் அதிபராக இருந்த போதும் மோடி அமெரிக்கா சென்றிருந்தார். அதே போலவே ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு ஒப்பந்தங்கள், வர்த்தகம் போன்றவற்றை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. அதன் பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஜோ பைடன் இந்தியாவுக்கு G7 கூட்டத்துக்கு கூட வந்திருந்தது அனைவருக்குமே நன்றாக தெரியும். அந்த மகாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அதே போலவே பிரதமர் மோடி அமெரிக்கா சென்ற போது ஜோ பைடன் அவருக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்திருந்தார். ஆகவே 2 கட்சிகளின் ஆட்சியின் போதும் இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது. அது அப்படியே தொடரும் என கருதப்படுகிறது. ஒருபுறம் இந்தியா ரஷ்யாவுடன் நட்புறவாக இருப்பதை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகள் விரும்பவில்லை என்றாலும் இந்தியாவின் இந்த போக்கு தனித்துவமாக இருப்பதை எதிர்ப்பதற்கான வழி இல்லை. ஆகவே இந்தியா ஒருபுறம் அமெரிக்காவுடனும் நட்புறவுடன் இருக்கிறது, அதே சமயத்திலே ரஷ்யாவுடனும் நட்புறவுடன் இருக்கிறது. உக்ரைன் போன்ற விவகாரங்கள், பாலஸ்தீன் போன்ற விவகாரங்களிலே இந்தியா தனது தனித்துவமான நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறது. ஆகவே அடுத்தபடியாக ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக வந்தாலும் இந்தியா அமெரிக்கா உறவிலே எந்தவிதமான விரிசலும் ஏற்படாது, மேலும் தொடர்ச்சியாக வலுவடைந்து வரும் எனவே அவர்கள் கருதுகிறார்கள். அதே போல ஒருவேளை கமலா ஹாரிஸ் அதிபராக வந்தால் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதால் அதன் காரணமாக இந்தியா அமெரிக்கா உறவு மேலும் வலுப்படுமோ என்ற கேள்வி இருக்கும். ஆனால் கமலா ஹாரிஸ் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலே இருக்கும் இந்த காலத்திலே அப்படி எதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபடவில்லை. இந்தியா சார்ந்த இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிலும் இதுவரை அவர் ஈடுபடவில்லை. ஆகவே வரும் காலங்களிலும் அவர் அப்படி ஈடுபடுவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அவரது கட்சியைச் சேர்ந்த அவரோ அல்லது வேறு யாரோ ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்ந்து வலுவுடன் இருக்கும் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த வினய் குவாட்ராவை அமெரிக்காவுக்கு தூதராக இந்தியா அனுப்பியிருக்கிறது. இதிலிருந்தே இந்தியா அமெரிக்கா உறவின் முக்கியத்துவம் மற்றும் அமெரிக்க தேர்தலின் தாக்கத்துக்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ராதா, நிச்சயமாக கணபதி, ஜோ பைடனின் இந்த முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? அமெரிக்க அரசியலில் மட்டுமல்ல, உலகளவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. அடுத்ததாக திரு பெர்னாடி சாமி அவர்கள் உங்களிடம், இப்போ கமலா ஹாரிஸ் போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரியா இருக்கும்? ஏன்னா இப்போ வேட்பாளராக இருந்த பைடன் விலகி கமலா ஹாரிஸோட பேரை தான் முன்மொழிஞ்சிருக்காரு. அவங்க சொந்த கட்சியினரையே ஒருமனதாக கமலா ஹாரிஸை தேர்வு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா ட்ரம்பை எதிர்த்து கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா கமலா ஹாரிஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா?
இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவும் இந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தினுடைய ஒரு முக்கிய கருத்தாகவும் இது இருக்கின்றது. அவர் வந்து இப்போ அதிபராக இருக்கக்கூடிய பைடன் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து என்னுடைய துணை அதிபரை வந்து கேண்டிடேட்டாக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து அவர் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கன்வென்ஷனில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டி குடியரசு பார்ட்டி கன்வென்ஷனில் தான் ஜனநாயக பார்ட்டி கன்வென்ஷனில் தான் அவங்க சொல்லணும். அந்த விதத்தில் வந்து இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து வேறு யாராவது வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இப்போ யாராவது போட்டியிட வேண்டும் என்று நினைத்தால் ஜனநாயக கட்சியிலிருந்து அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் வந்து அது ஒரு புறம் இருக்கின்றது. ரெண்டாவது வந்து கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர் தான். ஏன்னா அவங்க வந்து முதல் பெண்மணியாக இருக்கின்றார்கள், ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், சவுத் ஏஷியாவை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், கலிஃபோர்னியா போல ஒரு பெரிய மாநிலத்திலேருந்து அவங்க வர்றாங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து பெண்களுடைய லாபி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, கமலா ஹாரிஸை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து வரும் நாட்களில் கமலா ஹாரிஸுக்கு வந்து துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னால் கன்வென்ஷனில் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கேண்டிடேட்டாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜோ பைடன் வந்து இந்த இதில் வந்து தேர்தலில் பங்கெடுக்கக்கூடாது, வயதின் காரணமாக, அவருக்கு இருக்கக்கூடிய மூப்பின் காரணமாக, பிரச்சனையின் காரணமாக என்று சொல்லக்கூடிய ஒபாமா, கிளின்டன், ஹில்லரி கிளின்டன் எல்லாருமே வந்து கமலா ஹாரிஸை வந்து ஃபுல்லும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே, நான்சி பெலோசி அவங்க தான் வந்து இதாக இருந்தவங்க, 2 டேர்ம் வந்து ஸ்பீக்கராக இருந்தவங்க, அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா வந்து கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க. அதனால் வந்து செல்வாக்குடைய இருக்கக்கூடிய அவங்க வந்து வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக அவர்கள் கேண்டிடேட்டாக வருவாங்க. இருந்தாலும் இதை வந்து நாம் இறுதியாக அறுதியிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இருக்கும் என்பதை அந்த ஜனநாயக கட்சி தான் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இது ஒரு ஜனநாயகத்தில் ஜனநாயக கட்சிக்கே இது ஒரு ஜனநாயக தேர்தலாக இது இருக்கும். அந்த விதத்தில் வந்து இப்போ அவங்க வந்து முடிவு பண்ணணும் யார் வந்து கேண்டிடேட் அப்படின்றத. அதுதான் இப்போது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. பைடனோட விலகலை தொடர்ந்து யார் அடுத்த வேட்பாளராக களமிறக்கப்படுவாங்க உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டீங்க. நேரலையில் பங்கேற்றதற்கு நன்றி சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.